வெல்கம் டு another trade background வீடியோ. நான் ஒரு மண்டே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேடை பற்றி பார்க்க போகிறோம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் தான் வந்துடும் அப்போ போல். டெய்லி ஓபிலேருந்து ப்ரைஸ் நல்லா போட்டு கீழே ரிஜெக்ஷன் ஆயிருந்தா லாஸ்ட் வீக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி டெய்லியில் ஒரு எஃப்இஜி இருந்தால் சிபி இருந்தால் அதையும் நான் ப்ரைஸ் நல்லா டேப்பில் போடுறேன். ப்ரைஸ் நல்லா டேப் பண்ணி நல்லா ரிஜெக்ஷன் இருந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 ஹவர் டைம் ஃப்ரேம் நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா கட் பண்ணிடுவோம். இது வரைக்கும் நமக்கு போதும். 6 ஹவரில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆல்ரெடி இங்கே தான் இருந்தா பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்லி டைம் ஃப்ரேமில் டைம் இங்கே தான் இருந்தான். நான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாரி 6 ஹவரா 6 ஹவர் அந்த டெய்லி ஃபீல் போட்டு அதெல்லாம் அப்ஜெக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போகிறேன் இந்த ஒரு சிஆர்டி இதெல்லாம் நான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஒரு ரிஜெக்ஷன் பாருங்க, நல்லா பார்த்தா தெரியும். ஒரு நல்ல ஏஷியன் ஓப்பன் ஆகி நல்ல 2 AM நல்ல பொசிஷன் வச்சிருந்தான். 6 AM பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்போ இது நம்மளோட டார்கெட். இது டெய்லி எஃபிசிபி இந்த நல்ல ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ஹவரில் சரியான டவுன் ஃப்ளஷ் கண்டல் எல்லாமே செல்சியர் தான் இண்டிகேட் பண்ணாது. அதனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகும். மார்க் பண்ணிப்போம். இது நம்மளோட 2 டே ஓப்பன் இங்கே நம்ம 2 டே ஓப்பன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஓப்பன் 8:30 பட் ஆர்டிஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஹெச்சில் இங்கே தான் இருக்கும். நமக்கு அன்னைக்கு நியூஸ் மண்டே இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் இருந்துச்சு. ஆட்டோமாட் 8:30 ஒரு நியூஸ் இருந்தால் அப்புறம் 3:30 அப்புறம் 6 மணிக்கு ட்ரம்ப் நம்ம தலைவர் பேசிட்டு இருந்தாரு. நமக்கு அது தேவையில்லை. 8:30 நமக்கு நியூஸ் முடிச்சிட்டோம். 1 ஹவர் நல்ல ரிஜெக்ஷன் முடிச்சான். டைம் உங்களுக்கு கோர்ஸ் வச்சுட்டான். தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வந்து 9 AM இங்கே தான் ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஓப்பனாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் பார்த்தது ப்ரைஸ் வந்து எனக்கு நல்ல ஒரு சென்சரியில் இருக்கா. எனக்கு வந்து இந்த ஒரு மறுபடியும் செல் பார்க்கணும்னா எனக்கு இந்த ப்ரீமியம் இருக்கிற ஒரு பிடிஏ பார்த்துட்டு இருந்தேன். செட்டை சொன்னேன் இங்கேயே இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட டைவல் மார்க் இது கேண்டல் தான். நான் இதுக்கு மேலே இருக்கிறது பார்த்துட்டு இருந்தேன். அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் ஓபி கூட ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன் ஹவர் ஓபி
ஒரு டைம் ஃப்ரேம்ல போயிடுவோம். 9 ஓப்பன். இதான் 9 ஓப்பன். 9 MPO3 படி ஓப்பன் ஆனோம். 9:30 ஓப்பன் ஆக போகுது. 9:30 ஓப்பன் ஆகிட்டான். 9:30 ஓப்பன் ஆனால் நல்ல ஒரு செல் சைடு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இருந்த ஒரு நல்ல லிக்விடிட்டி எடுத்துட்டான். நம்ம பார்த்தா நம்மளோட பெரிய இதுதான் நமக்கு. நான் பார்த்துட்டு இருந்தது 9:30க்கு அப்புறம் 10 AM நியூஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். 10 AM PO3 தான் ட்ரேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. செக் ஓப்பன் 10 இந்த ரூபி இந்த சாரி இந்த 1 hour சிபி ஸ்மூத். கரெக்டாக 1 hour சிபி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி உங்கள் SMT கூட இருந்துச்சு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த SMT என்னோட ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வரைக்கும் டார்கெட் பண்ணியிருக்கலாம். நமக்கு தேவையானது 1.5 hour ஆகும், ஒரு 2 hour ஆகும். மெயின் டார்கெட் 1.5 இதை வச்சுட்டு இருந்தேன். இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் எடுத்துருந்தேன் நான். என்னோட க்ளோஷர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்துருக்கணும். நான் இங்கே எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டல் இந்த இடத்துல இங்கேருந்து இந்த கேண்டல் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் இந்த ட்ரேட் போனால் நல்லா தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட் டைம் பீரியட் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஓபி ஒன்று மார்க் பண்ணி ஓபி ஒன்று கொடுத்தோம். நான் இங்கே தான் மறுபடியும் செல் பார்க்கலான்ற மாதிரி உட்காந்துட்டுருந்தேன். இந்த இடத்துல பட் இங்கே பார்த்தீங்கன்னா இஎஸ் ஒரு வேலையை பார்த்துட்டான். இதில் நல்லா இந்த ஹை எடுத்துட்டு இங்கே SMT கொடுப்பான் இந்த இடத்துல. ஸோ நான் அங்கே தான் ஓடி போனேன். எனக்கு டாப் அடிக்க போகிறதில்ல, அங்கேருந்து ஒட்ட போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அகைன் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தேன். இந்த டேப் ஐட்டம் இங்கே வந்து இஎஸ்ல டேப் அடிச்சிட்டேன். அதனால இந்த கண்டென்ட் போஸ்ட் வைக்கும்போது ஒரு என்ட்ரி. இது என்னோட ஆக்சுவல் என்ட்ரி இருந்திருக்கணும். இந்த இடத்துல இங்கேருந்து இந்த 9:30 ஓப்பனோட லிக்விடிட்டி டார்கெட்
1.5 1.8 அதாவது வாங்கினாங்களா. பட் நான் எடுத்தது இங்கே ரொம்ப பெருசாக ஊற்றிட்டான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ப்ரைஸ் மறுபடியும் வந்து இங்கே டேப் பண்ணிட்டு மாதிரி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த 1 மீட்டரோட சிபியில். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல அங்கே எடுக்கலாம். மறுபடியும் அங்கே அந்த ரிஜெக்ஷன் ஆகட்டும்னு சொல்லி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து மறுபடி போக ஆரம்பிச்சு. இந்த இடத்துல நான் என்ன நினச்சேன்னா போச்சுடா, நம்ம சூப் அடிக்க போகிறான், சூப் அடிச்சுட்டு அங்கே ஊற்ற போகிறான் நினச்சேன். அவன் போனால் நல்லா நான் வந்து திருப்பிட்டான். பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ல ஏதோ ஒரு எஃபேஜ் இருக்கும் பாருங்க. இல்லையா இதெல்லாம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த ட்ரேட் எனக்கு தேவையான ஒரு 1.5 ஆறாவது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம என்ன சொல்லப்போனால் நான் இங்கேயும் எதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ட்ரேட். இதாங்க நம்ம எடுத்து 2 ட்ரேடு. நம்ம பார்த்தா ஆக்சுவல் டியூவல் பார்த்தா அந்த சிஆர்டிலும் எடுத்தானா இல்லைன்னு பார்ப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. எடுக்கலையோ. எடுங்க ஓட்டிடுவோம். ஓகே இங்கே வந்தான்னு பார்ப்போமா. மறுபடியும் திருப்பிட்டான். இந்த 2 ட்ரேடும் நம்ம எடுத்துட்டோம், டியூவில் எடுத்துட்டோம். இங்கே நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம் எவ்வளோ நேரம் கழிச்சுப்பா. 5.5 இங்கே 3. ஓகே அவ்வளோதான் ட்ரேட் பிரேக் டவுன். சரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் லைவ்ல பார்ப்போம். பை காய்ஸ்.